மனிதர் ஹாய், இந்த வீடியோ ஃபுல்லாக கொடைக்கானல் பிளாக்கு. இப்போ வந்து குணா குகையில் வந்திருக்கிறோம். ஆமாம், இறக்கி விட்டு நல்லா நடக்க வச்சுட்டாங்க, வந்தாச்சு. ஆனால் செக் பண்ணுவோம். இந்த அடி கொடைக்கானல் நம்ம நியூஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்குன்னாங்க. ஆமாம், நம்ம அங்கே போய் ஒன்று போட்டாங்கல்ல, ஒரு டீயை குடிச்சு வந்தோம். பஜ்ஜி ஒன்று எவ்வளோ தெரியுமா? தெரியுமா? எவ்வளோ சொன்னாங்க? வாங்க, நான் தானே சொல்ல முடியும், எதாவது தெரியும் பண்ணீங்க. எவ்வளோ சொன்னா? 20 ஒரு பஜ்ஜி எவ்வளோ? ஒரு பஜ்ஜி 20 ரூபா. நீ தானே வாங்கின, ஏன் இவ்வளோ? இல்லை, நான் 5 பஜ்ஜி வாங்கினேம்லையா, ரேட்டை கூட்டணுங்களா? பன்னீர் சோடா ஒன்று எவ்வளோ தெரியுமா? 50 ரூபா. பன்னீர் சோடா 50 ரூபாயா? ஆமாம், நம்ம டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க, வாங்கி கொடுத்து 50 ரூபா. ஆனால் போட்டுருக்கு வெறும் 11 ரேட்டு போட்டுருக்கு எம்ஆர்பி. கீழே இருந்து மேலே மலை கொண்டு வராங்கல்ல, கொஞ்சம் செலவு ஆக தானே செய்யும். இல்ல தோல்ல கூட தூக்கிட்டு வராங்க, வண்டி தானே ஏறி வருது. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி தூன்மறைக்கு போனோம். தூன்மறைக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு 2வது குணா குகைக்கு வந்திருக்கிறோம். பின்னால் பார்த்தாலே தெரியும், பின்னால் ஃபுல்லாக இதான் குணா குகை. உள்ளதான் போய் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பயங்கர கூட்டம். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. இப்போ மழை வேற பெய்த மாதிரி வெயில் மொட்டை ஜம்முன்னு இருக்குது. பாய் பாய். சரி பாய். வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எடுங்க. குணா குகை கொஞ்சம். ஆமா, ராமர்னே குணா குகை எக்கோ அடிக்கா? அதே மாதிரிதான் உள்ள எக்கோ அடிக்கும். என்ன சுபாஷா? சுபாஷ் படம் வந்துச்சுலடா, மஞ்சுமல் பாய்ஸ். ஆமா, மஞ்சுமல் பாய்ஸ். அதுல சுபாஷ் தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? நான் அந்த படம் பாக்கலண்ணே. நானும் படம் உள்ள வருவாங்க. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி தானே படம். அப்படியா? உண்மையா எடுத்தது. வீடியோ எடுத்தீங்க தம்பி? எரிஞ்சிரும்னா தம்பி. பேட்டி இல்லடா, சும்மா என்ட்ரன்ஸ் கிடையாது. நல்லா கூட்டம். சீக்கிரம் வாங்க. 1 2 3 போனுமையா? எப்படின்னா 10 ரூபா கேட்பாங்க. அப்படிலாம் கை கட்டி கூடாது. இப்படி வாங்க. அப்புறம் ரூபாய் போட்டு போயிடுவாங்க, துண்டை விரிச்சு. ஆமா, இந்த மாதிரி வந்தா ஃபிட்னஸ். இது ஃபுல்லா மரம், பைனாப்பிள் மரம். அப்ப பைன் பைல்ஸ் அது பேரு. ஆனா உலகத்துல இதான் பைனாப்பிள் மரம் சொல்ல. நீதான்பா பைனாப்பிளுக்கே மரத்தை. களி ரொம்ப பேசாத, களி ரொம்ப பேசாத, பாத்துக்கோ. களி ரொம்ப பேசாத. நீ அருளா Thank you.
இது என்னது? இதான் குணா குகையோ? அப்ப அங்க இருந்தது அது குணா குகை பார்ட் 1, இது பார்ட் 2. இதான் பார்ட் 1, பெரிய குகை. அது சின்ன குகையா? அப்படியும் அப்படி ஒண்ணும் தெரியல, ஃபுல்லா மிஸ்டா தான் இருக்குது. அது குணா பள்ளத்தாக்குன்னு வச்சிருக்குமா? குணா பள்ளத்தாக்கு சுட்டாங்க. உள்ள போனா எக்கோ அடிக்குமா? அவங்க இல்ல இல்ல எல்லாரும் சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க, அதான் கேட்டேன். அப்படித்தான்பா. எங்க? ஓ மஞ்சுமல் பைஸா? இந்த சவுண்ட் விட்டு வரல. டிவிக்கு என்னதுக்கு? வாய்ஸ் இங்கே கொடைக்கானலையும் இருக்கதான் செய்யுது. இந்த தொகுதியில் எம்எல்ஏக்கு நம்ம வரும்போது ஒரு தடவை அப்படித்தானே கட்டிட்டாங்க. எங்க அப்படியா? ஸ்டாலின் உள்ள வரும்போது எங்க கொடைக்கானலுக்கா? இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்குள்ள வரும்போது கரெக்டா டிவி கட்டிட்டான். அவர் ஓடிட்டு அவர் அப்படியே இடத்த என்னடா ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணி விட்டாங்க. அது இன்ஸ்டால பாக்கலையா? அதான் பாக்கலையா அந்த இது. இப்ப ஆளு வெளிய ஒருத்தர் சல்மான் கான் மாதிரி இருந்தாரு. டிவி கண்ணு அவருக்கு ரத்தம் கொதிச்சு கண்ணாடி வந்துட்டு அப்படியே ஆட வந்துட்டாரு. அப்படியா? நம்ம டீம்ல கொண்டு வந்திருப்பாங்க. கொடைக்கானல் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாதான் இருக்குது. ஆமா, கத்தனை கட்டக்கி தொண்டையும் போயிருச்சு. நம்ம ரூபாய்க்குள்ள வேர்த்து பூத்து ஒழுகி இல்ல அடுத்து கூட்டம் வந்து யாருன மயமா தானே இருக்குது. இப்ப அடுத்து எங்க போறோம்? நம்ம அடுத்து சொன்னாரே தலைவர் புகழ் ஃபைன் ஃபாரஸ்டா? நான் போயிருக்கேன். இதே ஃபுல்லா மரமா தான் இருக்கும், வேற என்ன இருக்குது? அதான் ஃபைன் ஃபாரஸ்ட். அப்படியா? ஆமா. பிராமிஸ் ஐயா, அந்த வரலும் ப்ரூவ் கூடாது பாத்துக்கோ. ஏன்னா அதான் நான் போனது இல்லையா? ராமர்ண்ணே, ஃபைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லா இந்த மரமா தானே இருக்கும். 2 குதிரையை கூட்டு போய் சவாரி பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் 200 ரூபா ஒரு குதிரையில போயிட்டு இருக்கு. 200 ரூபாய்க்கு பாப்பாக்கு சாக்லேட் வாங்கிட்டு போயிருவேன். அவவாடு சாப்பிடுவா. சூப்பரா இருக்கும். சரியா தப்பா? சரிதான். சரி. அங்க நீ மாட்டிக்கிட்ட. அது சார்ஜ் இல்ல, அதுக்காண்டி தான் பக்கத்துல வச்சிருக்கேன். நீங்க பேசுற ஃபுல்லுமே அது தெளிவா கேட்கும். அதான் வாய்ஸை கட் பண்ணிட்டேன். இன்னொரு மைக்கு அங்க சார்ஜ் போட்டு கட் பண்ணிட்டியா? இந்த நாய்ஸ் இருக்கும்ல, இறைச்சல். நாய்ஸா? எனக்கு வாய்ஸ். ஆமா, அதை கட் பண்ணதால நீங்க பேச தெளிவா தான் கேட்கும். போட்டோ வந்து காது சரியா கேட்க முடியும். சும்மா காது கேட்காது. ஆமா, எவ்வளவு கேட்கவா? சும்மா சொல்லுவா. வருதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? அது வந்து இப்படின்னா வருது. இப்படிதான் வருது. இல்ல இல்ல, கொன்று அர்த்தம். அது 1ஆம் கிளாஸ்ல இப்படி, 10ஆம் கிளாஸ்ல இப்படி. சரிங்களா? ஐயோ, அதான் அதுவும் சேர்ந்து வளர்ந்து வந்துரும்ல. ஆமா. கர்நாடகா வந்ததும் நல்லா இருக்கும். கர்நாடகா ஐடி போட்டு நானே கூட்டு வந்திருப்பேன். சரி, ஒரே ரவுண்ட் அடிச்சிருக்கலாம். ஆமா, ஜம்முன்னு. இவங்க இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த கொனா குகைன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சு அதுங்க ஒரு டூரிஸ்ட் ஆகிட்டாங்களே. வந்து அவர் கமலாசன் வந்து ஷூட் எடுத்துருக்காரு பாத்தியா? இந்த இடத்த கண்டுபிடிச்சு அவர் ஷூட் வரல, அவர் நடிக்கதான் செஞ்சாரு, டேரக்டரா ஷூட் பண்ணாரு. ஏதோ ஒண்ணுப்பா, ஏதோ ஒண்ணு இல்ல, தெளிவா சொல்லணுமா இல்லையா? ஏதோ டேரக்டர் கண்டுபிடிச்சாரோ, லொகேஷன் மேனேஜர் கண்டுபிடிச்சாரோ. சரி, லொகேஷன் மேனேஜர் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து பாப்பல. ஃபர்ஸ்ட் லொகேஷன் மேனேஜர் நாங்க போன திரும்ப வரும்போது இந்த இது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குகை மாதிரி வச்சிருக்காங்கல்ல, இது இப்போ. ஆமா, இந்த குகை மாதிரி இருக்குது சமயத்துல. ஆமா, இப்பதான் கட்டிருக்காங்க. இதனால இந்த இடத்துல இந்த கிரீன் கலரு இந்த வனத்துறை ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. அது மாதிரி கேட்டை போட்டு நான் வரும்போது 2 வருஷம் காட்டி வந்தேன். லாஸ்ட் வந்து அதுல குணாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் போட்டு. சரி, இந்த குணா கேவ் பிளாக் இதோட முடிச்சு கொடுமா. நெக்ஸ்ட் அடுத்த பிளாக் போட்டுருமா? ஃபைன் ஃபாரஸ்ட் பிளாக் போட்டுருவோம். இதோட முடிச்சுக்கிடுவோம். ஓகே, பாய். குணா குகையை பத்தி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட். பாய் பாய் பாய்.